ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி 8th லெசன் பார்க்கணும் எக்கனாமிக்ஸில். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனை அமைப்புகள் நிறுவனங்கள் சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனை பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபாரின் கேபிட்டல் infinitely prefer situation where the upside potential is vast if risk must be taken to get in அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கேபிட்டல் இன்ஃபினிட்லி ப்ரிஃபர்ஸ். இன்றைக்கி அயல்நாட்டு முதலீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ், அதாவது இன்றைக்கி என்ன சொல்லலாம், ஆற்றல் வளம் இன்றைக்கி நிறையா இருக்குது. ஆனாலும் நம்ம வளங்கள் நிறைய இருந்தால் கூட அதில் நிறைய இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடர்பாடுகளை சரியான முறையில் நிர்வாகம் செய்து அதன் மூலமாக அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலையை அதாவது நம்மக்கிட்ட என்ன வளங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி அதில் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை சரியான முறையில் நிர்வாகம் செய்து அதன் மூலமாக அந்த நிறுவனத்தை, அதாவது என்ன சொல்லலாம், அதாவது என்ன சொல்லலாம், அந்த நிலையிலையும் கூட நம்ம என்ன செய்யணும்னா அதிகமான அந்நிய மூலதனத்தை உருவாக்க வேண்டிய அதுக்கு எப்படிலாம் அதிகரிக்கலாம், அந்நிய மூலதனத்தை எப்படிலாம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெசனே அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஸோ ஆக அந்நிய மூலதனத்தினுடைய சூழ்நிலையை எப்படி நம்ம தெரிவு செய்யலாம் அப்படின்னு அதை மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது பல இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் நிறைய துன்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை எண்ணற்ற அளவில் அது நிறைய இருந்தாலும் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றன. எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் அயல்நாட்டு முதலீடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு ருடி டார்புஷ் அப்படிங்கிறவர் தான் இதை வர்ணிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரடக்ஷன். In the previous chapter, we have studied the basis of trade, gains from trade, terms of trade, balance of payment and foreign exchange. இதுக்கு முன்னாடி லெசனில் நம்ம பார்த்தோம் அயல்நாட்டு வாணிபம்னா என்ன, அடுத்தது அயல்நாட்டு செலுத்து நிலைனா என்ன, அந்நிய செலவாணியுடைய மாற்று வீதம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். Then when trade takes place among the countries, the developed countries always stand to gain and the LDC suffer from adverse terms of trade as well as the balance of payments and they affect their exchange rates. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாடுகளுக்கிடையே கண்டிப்பாக வணிகம் வியாபாரம் வந்து இன்றைக்கி நடைபெற்றுட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எப்போயுமே பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகளே எப்போதுமே பெனிஃபிட் வந்து எல்டிசி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வளர்ந்த நாடுகளுக்கு தான் ஆதாயம் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குறைவான வளர்ச்சியுடைய நாடுகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாதகமான வாணிப வீதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் the Great Depression of 1930 and the World War II lead to a purely nationalistic policies in which almost every country imposed trade restrictions, exchange control and exchange depreciation so as to boost exports and to restrict the imports considerably. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பாதகமான வாணிப வீதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அயல்நாட்டு செலுத்து நிலை, அதுக்கப்புறம் மாற்று வீதங்கள் இதெல்லாமே பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 1930 ஏற்பட்ட அந்த உலக பெருமந்தம் இரண்டாம் உலகப் போரில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப் போரில் பெரிய தேசிய கொள்கைகள் உருவாகிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாடுமே ஏற்றுமதியை பெருமளவில் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. இறக்குமதியை கட்டுப்படுத்தணும், ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்தணும், வாணிப தடைகள், நாணய மாற்று கட்டுப்பாடுகள் மற்றும் பார்த்தீங்கன்னா நாணய மதிப்பு குறைத்தல் மற்றும் போன்ற தடைகளை விதிக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த புதிதாக உருவாகக்கூடிய அந்த நிலைகளை என்ன செய்யணுமோ புதிதாக இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஏற்றுமதி தான் அதிக முக்கியத்துவம், நாணய மாற்று கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும், நாணயத்துடைய மதிப்பை குறைத்தல் அப்படிங்கிறதுக்கெலாம் சில தடைகள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜான் ஒனட் கீன்ஸ், இவர் அதனால தான் ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லுவாங்க, வலது பக்கம் அவர் இருக்கார். அண்ட் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அப்படின்னு அவரே லெஃப்ட் சைடில் இருக்கார். ஃபவுண்டிங் த ஃபாதர்ஸ் ஆஃப் போத்
த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அதாவது உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் இது ரெண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு பேர் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மார்க்கில் இது கேட்பாங்க. அந்த உலக வங்கியும் பன்னாட்டு நிதி அமைப்பையும் உருவாகிறதுக்கு இவங்க ரொம்ப காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரப்போஸ்ட் ஐஎம்எஃப், த வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ITO இன் 1944. 1944 உலக வங்கியும் பன்னாட்டு பண நிதியமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா IBRD அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ITO அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ITO அப்படின்னு பார்க்கும்போது பன்னாட்டு வணிக நிறுவனம், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1944 இந்த 3 நிறுவனங்களுமே உருவாக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட், இது எல்லாமே இதுதான் வந்து மாற்றி கடைசியில் WTOன்னு ஒரு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்னு கொண்டு வந்தாங்க 1995. முதல்ல பார்த்தீங்கன்னா IMF, வேர்ல்டு பேங்க்கு, அதுக்கப்புறம் ITO இது 1944 கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டன் வுட் மாநாட்டில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலக வங்கி இதெல்லாம் 1945 இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த GATT அப்படிங்கிறது தான் ஏன்னா 95 வந்து WTO உலக வர்த்தக நிறுவனம்னு சொல்லிட்டு மாற்றி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1995 இது நிரந்தரமான ஒரு நிறுவனமாக இதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இவங்களுடைய தலைமை அலுவலகம் எங்கே இருக்குன்னா அந்த டேப்லெட் காலத்தில் இருக்குது பாருங்கள். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா வாஷிங்டனில் தான் இவங்களுடைய தலைமையிடம் இருக்குது. 1945 ஆரம்பித்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது வேர்ல்டு பேங்க்கு வாஷிங்டன் தான் 1945 ஆரம்பித்தாங்க. அடுத்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை ஜெனீவாவில் 1995 ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுனா பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த பர்பஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் டு செக்யூர் and promote the economic and financial cooperation among the member countries. The IMF was established to assist the member nations to tide over the balance of payments. Yes, to tide over the balance of payments disequilibrium in the short term. At present, IMF has 189 member countries with the Republic of Nauru joined in 2016. அதாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உறுப்பு நாடுகள் அதாவது மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு பெறுவது தான் இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். இதில் உள்ள மெம்பர் கண்ட்ரீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த குறுகிய கால அயல்நாட்டு செலுத்து நிலை அந்த டிசிக்குலர் சமமின்மையை சமாளிப்பதற்காக இந்த நிதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல 2018 தான் கடைசியாக பார்த்திங்கன்னா 2018 ஆண்டினுடைய கடைசிப்படியாக 2016 உறுப்பினராக சேர்ந்த நௌரு அப்படிங்கிற நாடும் வந்து இந்த பன்னாட்டு பதினெட்டில் சேர்ந்து மொத்தம் இப்போ 189 நாடுகள் வந்து இந்த IMFல மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எஸ் த ரிபப்ளிக் ஆஃப் நௌரு இஸ் அ டைனி சவுத் பசிபிக் ஐலாண்ட் நேஷன்ஸ் இன் பசிபிக் ஓஷன் become the 189th member of the International Monetary Fund and the World Bank. ஸோ 189வது உறுப்பினர் நாடாக நௌரு சேர்ந்தது. பசிபிக் பெருங்கடல் இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மிகவும் சிறிய மற்றும் தென் பசிபிக் நாடு மிகச்சிறிய ஒரு குடியரசு நாடு தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த IMF பன்னாட்டு பண நிதியத்தினுடைய குறிக்கோள்கள். டு ப்ரமோட் தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன் அமாங் த மெம்பர் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உறுப்பு நாடுகளிடையே பன்னாட்டு பரிவர்த்தனைகளை பணவியல் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது. டு ஃபெசிலிட்டேட் த ஃபாஸ்டர் அண்ட் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பன்னாட்டு வாணிபம் வேகமாகவும் சமச்சீராகவும் வளர்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டு என்ஷூர் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி பை க்ரப்பிங் காம்படிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிஷியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உறுப்பு நாடுகள் போட்டுக்கொண்டு தங்கள் நாட்டினுடைய பண மதிப்பை இறக்கம் செய்யணும், பண மதிப்பை குறைக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தடுத்து நாணய மாற்று விகிதம் நிலையாக இருக்க செய்வது தான் இதனுடைய முக்கிய தேர்ட் குறிக்கோளாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா டு எலிமினேட் ஆர் ரெடியூஸ் த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ் இம்போஸ்ட் பை மெம்பர் நேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
உறுப்பு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விதிக்கும் செலவாணி கட்டுப்பாடுகளை குறைத்தல் இதெல்லாமே அல்லது நீக்குதல். அதாவது உறுப்பு நாடுகளுடைய செலவாணி கட்டுப்பாடுகளை குறைக்கிறது இல்லைன்னா நீக்கலாம். அடுத்து டு எஸ்டாப்ளிஷ் த மல்டிலேட்ரல் ட்ரேட் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் இன் ரெஸ்பெக்ட் கரண்ட் டிரான்சாக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இருதரப்பு வாணிக ஒப்பந்தங்களுக்கு பதிலாக எல்லா நாடுகளுமே வந்து பலதரப்பு நடப்பு கணக்குகள் மற்றும் பரிவர்த்தனை முறையை எல்லா நாடுகளுக்குமே எல்லா டிரான்சாக்ஷனும் செய்வது தான் இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டு ப்ரமோட் த ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் மற்றும் வளரும் நாடுகள் மூலதனம் செய்வதை எளிதாக்குவதற்காக மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இது உருவாக்கப்பட்டது. டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். பன்னாட்டு நேர்மைத்தன்மை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பது தான் இதன் மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐஎம்எஃப்னா என்ன, இதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பிபிஓ கிரைசிஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா அயல்நாட்டு செலுத்து நிலை சிக்கலுக்கு தீர்வு காணுறது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணுறது. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டினா நாணய மாற்று நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஃபெசிலிட்டேட் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா பன்னாட்டு வாணிபத்திற்கு உறுதுணையாதல்னு சொல்லலாம். ஃபாஸ்டர் சஸ்டைனபிள் எக்கனாமிக் குரோத்தில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி இது உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பிரிங்கிங் ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு நாணய மாற்று வீதத்தில் நிலையான தன்மையை கொண்டு வரதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IMF is maintaining the exchange rates stability and emphasizing the devaluation of criteria, restricting member to go in for multiple exchange rates and also to buy or sell gold at prices rather other than the declared per value அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு IMF-உடைய மிக முக்கியமான முதன்மையான பணி என்ன அப்படின்னா நாணய மாற்று விதத்தை நிலைப்படுத்தணும், நாணயத்தினுடைய மதிப்பை குறைக்கிறதுக்கு வலியுறுத்தணும். அப்புறம் உறுப்பு நாடுகள் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த மாற்று விதங்களை கொண்டு செல்வது, இதுதான் மிக முக்கியமானது. இல்லைன்னா தடுக்கிறது, கொண்டு செல்வது அல்லது தடுக்கிறது. அதுக்கப்புறம் தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டதுக்கு பதிலாக இவங்க அதனுடைய மதிப்பை நீங்களா குறைந்த விலையில் வாங்க மற்றும் விற்கிறதுக்கு இது வலியுறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கரெக்டிங் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்வலிபிரியம், அயல்நாட்டு செலுத்து நிலையினுடைய சமமின்மை இது சரி செய்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The IMF is helping to member countries in eliminating or minimizing in short period disequilibrium in their balance of payments either by selling or lending them foreign currencies to the member nations. இன்னைக்கு உறுப்பு நாடுகள் அந்நிய செலவாணிகளை விற்பனை செய்தல் மூலமாக அல்லது கடன் வழங்குவதன் மூலமாக அவற்றின் அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மை குறுகிய காலத்தை நீக்குவதற்கும் அல்லது குறைப்பதற்கும் இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிட்டர்மைனிங் த பேர் வேல்யூஸ்னால் இணை மதிப்பை இது உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லலாம். IMF enforces the system of determination of par values of the currencies of the member countries. According to the article of agreement of IMF, every member nation should declare the par value of its currency in terms of gold or US dollars அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா உறுப்பு நாடுகளுமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய மதிப்பை, பணத்துடைய மதிப்பை வந்து அமெரிக்க நாட்டினுடைய டாலர் மதிப்பில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதனோட தங்கமே வந்து தங்கம் அல்லது யூஎஸ் டாலரில் தான் இதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் திஸ் ஆர்டிக்கல் IMF ensures a smooth working of an international monetary system in the favor of some developed countries. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது IMF பன்னாட்டு பணமுறையினுடைய சுமூக செயல்பாட்டிற்கு இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேலன்சிங் demand and supply of currencies. IMF is entrusted with the important function of maintaining the balance between demand and supply of various currencies. The IMF can declare a currency as a scarce currency which is a great demand and can increase its supply by borrowing it from the country concerned or by purchasing the same currency in exchange gold அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பன்னாட்டு பணத்திற்கான நாடுகளுடைய பணத்திற்கான தேவையை அளிப்பதற்கு சமமாக வகையில் இது பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாடுகளுடைய பணத்திற்கான தேவை சமமாக அளிப்பை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பு எல்லாமே இந்த நிதியத்துக்கு இருக்குது. என்ன எவ்வளோ உயர்வான தேவை இருந்தாலும் அந்தந்த நாட்டுக்கு என்ன பணம் பற்றாக்குறையாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நிதி அவங்களுக்கு பண பற்றாக்குறை பற்றி அறிவித்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க உதவி செய்வாங்க. அதே மாதிரி அவங்க கடன் வாங்கியோ அல்லது தங்கத்தை கொடுத்தோ அவங்க என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த பற்றாக்குறையை அந்த நாடுகள் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ரெடியூசிங் த ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ஃபண்ட், அதாவது தடைகளை தகர்த்தல், குறைத்தல் அப்படின்னு சொல்லலாம். த ஃபண்ட் ஆல்சோ எய்ம்ஸ் அட் ரெடியூசிங் டேரிஃப்ஸ் அண்ட் அதர் trade barriers imposed by the member countries with the purpose of removing the restriction on remittance of funds or to avoid the discriminating practices. இந்நிதியை பார்த்தோன்னா உறுப்பு நாடுகளால் இது விதிக்கப்படுகின்ற ஒரு சுங்கவரி மற்றும் பிற வாணிப தடைகளை குறைப்பதன் மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பணம் அனுப்புகிறாங்க. ஸோ அல்லது பார்த்திங்கன்னா அந்த தடைகளை நிறுத்துதல் அல்லது ஏதாவது நடவடிக்கைகளை தவிர்க்கிறது, இதுதான் அதாவது எந்த பிரச்சனையும் வராமல் வியாபாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதுக்கான முயற்சிகளை இந்த வங்கிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ப்ரொவைடிங் த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்னால் கடன் வசதிகளை இவங்க வழங்குறாங்க. IMF is providing different borrowing and credit facilities with the objective of helping member countries. These credit facilities offered by it include basic credit facility, extend the fund facility for a period of 3 years, compensatory financing facility and structural adjustment facility அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி உறுப்பு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உதவுறதுக்காக IMF பல வகையான கடன் வசதிகள் ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 3 ஆண்டுக்கு ஒரு தடவை அந்த நிதி வசதிகளை விரிவு செய்கிறாங்க, ஈடு செய்யும் நிதி வசதி கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IMF அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு கரெக்ட் ஷார்ட் அண்ட் மீடியம் டேர்ம் டெஃபிசிட் இன் BPO, அதை BOP அதாவது நிதி சார்ந்த பணிகள் உறுப்பு நாடுகள் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால அயல்நாட்டு செலுத்தினை பற்றாக்குறை சரி கட்டுவதற்காக நிதி உதவிகள் செய்கிறது. அடுத்து ரெகுலேட்டரி கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்னா ஒழுங்காற்று பணிகள் உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளை செயல்படுத்துது. அடுத்த கன்சல்டேட்டிவ் அப்படின்னா கவுன்சிலிங் அண்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்சின் ஆலோசனை பணிகள் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குதல். இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பணிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.